ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான குக்கரில் குழையாமல் எப்படி நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு குக்கரை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சாச்சு. நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நான் 2 பச்சை மிளகாய்களை கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழைவாக வர வரைக்கும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. தக்காளி கொஞ்சம் வெந்து வந்தாலே போதும். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் வெந்து வரும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வதங்கி வரும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்தாச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்கறதால நல்லா பிரியாணிக்கு ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். இப்போ நான் 50 கிராம் நெய்யை சேர்த்துக்கிறேன். நல்லா புளிப்பில்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாக்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ நான் 1/2 கிலோ நாட்டுக்கோழியை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. பார்க்கும்போதே தெரியுது நல்லா சிக்கன் வெந்து சிக்கன் எல்லாம் பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குன்னு. இப்போ நம்ம மறுபடிக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் இப்போ நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்குறேன். இப்போது தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நான் அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா பாஸ்மதி அரிசி நீளமாக இருக்குது இல்லையா, அதனால் உடஞ்சிடும். ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் 1/2 எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கினோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். சிக்கன் கூட நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இதே அளவுகளோட நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பிரியாணி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் குழையாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக விடுதியாக பிரியாணி வரும். இப்போ நம்ம சூடான பிரியாணியை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம பிரியாணி சூப்பராக ரொம்பவே உதிரியாக இருக்குன்னு. நான் இன்றைக்கி முட்டையோடு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லைன்னா நீங்கள் வெறும் ரைத்தா கூட இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.